அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நிறைய நடந்தது. அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சிங்க, பயங்கரமாக தொண்டை கட்டிக்கிச்சு. பேசவே முடியல, சரியாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. சாரிங்க, மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து சூப்பரான விஷயத்த வந்து பண்ணிட்டாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அஜயை வந்து வர சொல்லி ராகினியை வந்து அஜய் முன்னாடியே வந்து வீட்டை விட்டு அனுப்பணும். நம்ம தனியாக வந்து நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணிட்டாரு, அஜய் இப்போ உடனே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராகினி கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, அவங்க வந்து உடனே வர சொல்லியிருப்பாங்க. வந்த உடனே வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து விஜய் என்ன பண்ணுவார், ராகினியை கூப்பிட்டு எங்கே அஜய் வர சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லமே அப்போ வந்து வந்துடுவார் அஜய். வந்தோடனே வந்து அஜய் வந்து பயங்கரமாக வந்து ராகினியை வந்து ஏன் திட்டுறீங்க, ராகினி அடிக்க போகிறீங்க, என் முன்னாடியே அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து அஜய் என்ன சொல்வார், விஜய் என்ன சொல்லுவார், என்னடா ஓவராக வாய்ஸ் ரேஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என் பொண்டாட்டி என் முன்னாடி திட்டினீங்கன்னா நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். எல்லா பிரச்சனைக்கும் நீ தான்டா காரணம், வெண்ணிலா அவங்க கூட்டு வந்ததுலேருந்து உன் மாமனார் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா பிளான்லையும் நீயும் கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்கல, எல்லாமே எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சும் உன்னை வந்து இந்த வீட்டில் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா எதுக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு விஜய். அதுக்கப்புறமா வந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி சத்தம் போட்டு விட்டுறாரு. அப்படியே அஜய் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு இனிமேல் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடாரு. கூட்டு போனோடனே வந்துட்டு அங்கே பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. பசுபதி வீட்டுக்கு போனோடனே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரி அஜய் வந்து வான்னு சொல்லி கூட்டு வந்துட்டார்ப்பா, விஜய் வந்து போன்னு சொல்லமே வந்து கோவத்தில் கூட்டு வந்துட்டார், வந்திருக்கவே கூடாது, இங்கே வந்து நம்ம அங்கேயே இருந்தால் தான் அவங்கள வந்து இது பண்ண முடியும், இங்கே வந்துட்டோம்னா எப்படி அவங்கள வந்து இப்போ வெறுப்பேற்றுறது அப்படின்னு சொல்லி ராகினி வந்து சொல்லுவாங்க. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே மாப்பிள்ளை, இது நியாயமா, அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அங்கே தங்கி இருந்தீங்க நீங்கள், ராகினி வந்து அங்கே தங்கியிருந்தா, இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பசுபதி வந்து அஜயை வந்து திட்டுறாரு. ஆனால் வந்து இந்த வெண்ணிலா வச்சு அவங்க பயங்கரமாக கேம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது விஜயுமே வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அடுத்தடுத்து பயங்கரமாக கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பசுபதி எனக்கு எங்கள் அடுத்து கல்யாண கோவில் மண்டபத்தில் வச்சு இந்த ஃபைட் சீன் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபைட் சீன் தான். கோவிலுக்கு வாங்க, உடனே வாங்க, ப்ரெஸ் மீடியா எல்லாமே வந்து விஜய் வந்து கேள்வி கேட்கும்போது விஜய் வந்து கோவிலில் வந்து பயங்கரமாக கோவப்பட போகிறாரு. அது எல்லாமே கவர் ஆக போகுது. கவர் ஆனால் இங்கே பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் இவர் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மக்களை கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.